பரிசுத்தமுள்ள தேவனுக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை இப்படி அழைத்து வந்திருக்கிற எல்லா நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அவரை சர்வ வல்லவர். ஆமென். நம்ம எல்லா பாதைகளிலும் சரியாய் நடத்துகிறவர். அது கரடாக இருக்கலாம், முரடாக இருக்கலாம். ஆமென். ஒரு கரவல் ஆடுகளைப் போல சில மேய்ப்பன் சரியாய் நடத்தி செல்வார். சரி, நான் சேர்ந்து ஒரு பாடலை பாடி, பழைய பாடல், ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? தேவப்பிதா எந்தன் மேய்ப்பன் அல்லோ. எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடுவோமா? தேவப்பிதா எந்தன் மேய்ப்பன் அல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை இளனே. தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆவலதா என்னை பைம்பொன் மேல், அவர் மேய் தமர் நீர் அருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிரப்பணி, அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நாம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. காரணம், நம்மை மேய்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சங்கீதம் புஸ்தகத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது, ஆமென், அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கும் பொழுது தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்பொழுதும் அது பசுமையாய் புஷ்டியாய் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல. ஒரு மரத்தில் இலையே உதிரலைன்னா அந்த மரம் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும், கனி கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நடத்தி செல்லுகிறாராம். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும், ஆமென், அவருடைய பிள்ளைகள் நீதிமான்களாகவே இருக்கின்றார்கள். அநேக வேளைகளில் நாம் இந்த நீதியை தவற விடுவதனால்தான் நாம் ஞானத்தை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. நாம் நீதியரசரின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் நியாயாதிபதி. ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நாம் எப்பொழுதும் அவருக்குரிய ஞானத்தினாலும் அவருக்குரிய ஆமென் குணத்தினாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி நிறைந்திருக்கும் பொழுது, ஆமென், அவர்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். எப்பொழுதும் அவருடைய வாய்களிலிருந்து ஞானம் வெளிப்படுகிறது. அறிவும் புத்தி கூர்மையும் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றையும் நமக்கு பூரணமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவர்கள். நீங்கள் அந்த இடத்துல குறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீதிமானுடைய வாய். அப்போ பாருங்கள், நீதிமான் யார்? தேவனுடைய பிள்ளை. நீதிமானுடைய சந்ததி எப்பொழுதும் கழித்திருக்கும். நீதிமான் பனை போல செழித்திருப்பான். நீதிமான் ஓங்கிய விருட்சத்தை போல இருப்பான். நீதிமானுக்குள் அங்கே சுகம் உண்டாயிருக்கும். நீதிமானுடைய சந்ததி எப்பொழுதும் பலத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நீதி அரசரின் பிள்ளைகள், நியாயாதிபதியின் பிள்ளைகள். ஆமென். அவரை பின்பற்றுகிற நீங்கள் எப்பொழுதும், ஆமென், நீதிமான் அவருடைய வாய் ஞானம் விளங்க திறப்பீர்கள். எப்பொழுதும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவாராக. இந்த வாய்களிலிருந்து ஆமென் துர்ச்செயல்களோ துர்க்காரியங்களோ ஆமென் கபடான காரியங்களோ எதுவும் அல்ல. காரணம்,
நம்முடைய வாய் ஞானம் விளங்க இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீதிமானுடைய சந்ததிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆகவே என்னை நடத்துகிற நல்ல ஒரு தகப்பன், நல்ல மேய்ப்பன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சரியாய் நடத்தி சென்று ஆமேன் எல்லா நாளும் பசும்புல் மேய்ச்சல் என்னை கொண்டு போய் விடுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 37:30 நம்ம வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஆரம்பத்தில் நான் சொன்ன போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். நீதிமானுடைய சந்ததிகள், நீதிமானுடைய பிள்ளைகள், நீதியை பேசுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படி என்கிற அந்த மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அந்த உன்னதமான குணாதிசயம், சாட்சியின் வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஞானம் விளங்க பேச எங்களுக்கு உதவி செய்யும். நீதியின் வாழ்க்கை எங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற நாங்கள் ஒருபோதும் ஞானம் இல்லாதவர்களாய், ஒருபோதும் நீதி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாதப்பா. எங்களை தயவாய் மன்னியும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு புதிய கிருபைகளை தாரும், புதிய வழிநடத்தல் உண்டாகட்டும். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாயிலிருந்து நீதி விளங்கட்டப்பா. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எப்பொழுதும் நீதியின் தேவனாகி உம்மை பிரதிபலிக்கட்டும். அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய எதிர்காலங்கள் நன்மைகளும் கிருபையும் உண்டாகட்டும். ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.